மேகதாட்டு அணையை இந்திய ஒன்றிய அரசனுடைய அமைச்சர் சொல்வதைப் போல தமிழ்நாட்டினுடைய சம்மதமின்றியோ கேரளா புதுச்சேரி மாநிலங்களுடைய ஒப்புதல் இன்றியோ கட்டவே முடியாது. காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் வெளியிட்ட இறுதி உத்தரவு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு இணையானது. காவிரியில் வரக்கூடிய தண்ணீரினுடைய அளவு ஒரு நீராண்டில் எவ்வாறு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை அது அறுதியிட்டு உறுதியிட்டு அட்டவணையாகவே தந்துவிட்டது. அப்ப இப்படியாப்பட்ட சூழல்ல நீங்க அவர் போயிட்டு சிவகுமாரோட எதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? பேச்சுவார்த்தையை நடத்த போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்த முறை பேசுவோம்ட்டு நடுவில் உச்சநீதிமன்றத்துக்கு நீங்க போனீங்கன்னா கர்நாடகா என்ன சொல்லணும்னா நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டுருவாங்க. ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட யூஸ் பண்ணுங்க. வணக்கம் தொடர்களே, ரோசஸ் செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேகதாட்டு அணை கட்டுதல் தொடர்பாக கர்நாடக முதலமைச்சர் சிவகுமாருடன் தமிழக முதல்வர் விஜய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று உறுதியாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது மிக மிக ஆபத்தானது. தமிழ்நாட்டினுடைய நலனை ஒரு சதித்திட்டத்திற்கு உட்படுத்தக்கூடிய அபாயம் உள்ளது என்று எச்சரிக்கிறோம். குறிப்பா என்ன அப்படின்னம்னா, மேகதாட்டு அணையை இந்திய ஒன்றிய அரசனுடைய அமைச்சர் சொல்வதைப் போல தமிழ்நாட்டினுடைய சம்மதமின்றியோ கேரளா புதுச்சேரி மாநிலங்களுடைய ஒப்புதல் இன்றியோ கட்டவே முடியாது. அதற்கான அடிப்படை காரணத்தை சொல்றேன். காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் காவிரி நதியில் வரக்கூடிய தண்ணீரினுடைய அளவை எல்லாம் கணக்கீடு செய்து மழைப்பொழிவு, நீர்வரத்து, பயன்பாடு, தேவை, குடிநீர் தேவை எல்லாவற்றையும் கணக்கீடு செய்து அசஸ்மெண்ட் செய்து 2007ஆம் ஆண்டு ஒரு இறுதி தீர்ப்பை அளித்தது. த ஃபைனல் அவார்ட் ஆஃப் தி காவிரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் ட்ரிபியூனல் 2007. அதுதான் அதன் பிறகு நம்ம நீதிமன்றத்தில் போராடி அரசுதலில் வெளியிடப்பட்டு அது காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம் வாரியம் என்றுதான் சொன்னாங்க. வாரியம் அப்படின்னம்னா அணைகள் எல்லாம் தனது கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு இயக்கக்கூடிய அதுதான் திறந்து விடும். ஆனா அது மோடி தலையிட்டு என்ன பண்ணிட்டாரு, ஆணையம் ஆக்கிட்டாரு. ஸோ அணைகளினுடைய கட்டுப்பாடு அந்த மாநிலங்கள் கிட்டே போயிடுச்சு. அதனால நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணீர் வர்றதில்லை. இது ஒண்ணு. அப்ப அந்த காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் வெளியிட்ட இறுதி உத்தரவு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பிற்கு இணையானது. தட் இஸ் ஈக்குவல் டு த டெக்ரீ பை தி சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு உத்தரவை நாம் ஒரு தீர்ப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். காவிரி தகராறு தீர்ப்பாயத்திலிருந்து பெற்றிருக்கின்றோம். அதன்படி காவிரியில் வரக்கூடிய தண்ணீரினுடைய அளவு ஒரு நீராண்டில் எவ்வாறு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனை அது அறுதியிட்டு உறுதியிட்டு அட்டவணையாகவே தந்துவிட்டது. எனவே காவிரியின் மீது கட்டப்பட்டுள்ள கபினி, ஹேமாவதி, ஆரங்கி, அப்புறம் கிருஷ்ணராஜசாகர், பிறகு தமிழ்நாட்டில் மேட்டூர், பவானி, அந்தாண்ட பார்த்தீங்க அப்படின்னா பானசுரம் கேரளால, இப்படியாப்பட்ட 8 அணைகள் இருக்கு. இந்த 8 அணைகளினுடைய நீர் வரத்தையும் தேக்கத்தையும் அது எவ்வாறு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஸ்கெடியூல் பட்டியல் கொடுக்கப்பட்டு விட்டது. இதுல ஒரு புதுசா ஒரு அணையை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இது எல்லாமே மாறும். அப்புறம் அந்த அவார்டுக்கே மரியாதை இருக்காது, ஒன்றும் இருக்காது, ஒன்றும் இல்லாத போயிடும். அதனால அப்படி ஒரு அணைக்கட்டை கொண்டு வரணும் அப்படின்னா பேசின் ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, புதுச்சேரி இவைகள் 4த்தினுடைய ஒப்புதலோட தான் செய்ய முடியும். எனவே கர்நாடகாவால புதிதாக ஒரு அணையை மேகதாட்டுவில் கட்ட முடியாது. ஒன்று, இது முதல்ல புரிஞ்சுக்கணும். அவங்க என்ன சொல்றாங்க, இந்திய ஒன்றிய அரசனுடைய அமைச்சர் என்ன சொல்றாருன்னா உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்புனா அதெல்லாம் இல்லை அப்படின்றாரு. இன்னும் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு கிடையாது. அது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன அப்படின்னம்னா, குடிநீருக்காக என்னுடைய தேவை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி கர்நாடகா கேட்டதுக்கு என்னங்க தமிழ்நாட்டினுடைய அடிக்க வேண்டிய தண்ணீரை 192 177.25 டிஎம்சியா குறைச்சாங்க. அவ்வளவுதான்.
இதை தவிர உச்சநீதிமன்றம் வேற எதுவும் சொல்லல. உச்சநீதிமன்றம் காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் கொடுத்த உத்தரவை அப்படியே ஏற்றுக்கொண்டு அது கெசட் ஆகிவிட்டது. அதுல வந்துட்டு ஒரு புதுசா ஒரு ஆணையெல்லாம் கட்டல முடியாது. எனவே உச்சநீதிமன்றம் அப்படி ஒன்றும் சொல்லலை அப்படின்னு சொல்றது வந்து தவறானது. அப்படி ஒன்றுமே இல்லை. காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் கொடுத்த இறுதி உத்தரவின்படி, ஃபைனல் அவார்டு படி இந்த மாதிரி ஒன்றுத்த ஒரு ஸ்டேட் செய்யவே முடியாது என்பதை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் விஜய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இப்படியாப்பட்ட சூழல்ல நீங்க வந்துட்டு அவர் போயிட்டு சிவகுமாரோட எதுக்காக பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? பேச்சுவார்த்தை நடத்தி இதனால எந்த பலனும் ஏற்படவில்லை என்பது தமிழ்நாட்டினுடைய அனுபவம். 1972 இருந்து நம்ம நடத்திட்டு வர பேச்சுவார்த்தை எதுவுமே வராது. ஏன்னா அவங்க சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க, எங்களுக்கு போதுமான தண்ணி இல்லை, எங்களுக்கு போதுமான தண்ணி வரல, எங்களுக்கு பாருங்க பெங்களூருக்கு தண்ணி இல்லை, எங்களுக்கு பாருங்க ராமநகரத்துல தண்ணி இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எனவே அந்த பேச்சுவார்த்தையில எந்த விதமான முடிவும் வராது. நீங்க போயிட்டு என்ன பேசுவீங்க? அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க காவிரியில் வரக்கூடிய தண்ணி அப்படியே கடல்ல எல்லாம் விட்டுறீங்க, அதை நாங்க தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு பேலன்ஸ்டு ரிசர்வாயர் தான் அது. அதுக்கு உங்களோட பதில் என்ன? எப்போ ஒரு முறை வரக்கூடிய வெள்ளத்துக்காக நிரந்தரமா ஒரு அணை கட்டி மூடிட்டான் அப்படின்னோம்னா வரக்கூடிய தண்ணி வராது. இந்த வேகதாட்டு அணையை கட்ட அனுமதிச்சிங்க அப்படின்னா கர்நாடகாவில் காவிரி மீது கட்டப்பட்ட மிக அதிகமான கொள்ளளவு கொண்ட அணையாக அது மாறும். கிருஷ்ணராஜசாகர் கூட 44 டிஎம்சி தான், இது 67 டிஎம்சியா மாறும். எனவே நீங்க பேச்சுவார்த்தையை நடத்த போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னோம்னா அடுத்த முறை பேசுவோம்ட்டு நடுவில் உச்சநீதிமன்றத்துக்கு நீங்க போனீங்கன்னா கர்நாடகா என்ன சொல்லணும்னா நாங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தடை போட்டுருவாங்க. ஸோ பேச்சுவார்த்தை இழுத்தடிச்சுக்கிட்டு இன்னொரு பக்கத்தில் டேமை கட்டிக்கிட்டே இருப்பாங்க. மாட்டிக்கிட்டீங்களா நீங்க? எனவே சொல்றேன், விஜய் அவர்களே, நீங்கள் இதை பண்ணாதீங்க. இதை போனீங்கன்னா மாட்டிக்குவீங்க. பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்றது ஒரு ட்ராப். அதில் நீங்க மாட்டாதீங்க. நீங்க கர்நாடகாவில் லெட்டர் எடுத்துங்க. எந்த அடிப்படையில் நீங்க பண்ண போறீங்க? நீங்க பண்ண முடியாது. எப்படி நீங்க செய்யறீங்க? காவிரி நதிநீர் தகராறு தீர்ப்பாயம் கொடுத்த இறுதி உத்தரவின்படி நீங்க செய்ய முடியாது, தீர்ப்பின்படி நீங்க செய்ய முடியாது. என்ன அடிப்படையில் நீங்க சொல்றீங்க? ஏன் அரசியல் பண்றீங்க அப்படின்னு ஒரு லெட்டர் போடுங்க. அவங்களுடைய பதில் வரட்டும், அப்புறம் பார்க்கலாம். அதை விட்டுட்டு பேச போனீங்க அப்படின்னோம்னா சரிப்பட்டு வராது. அவங்க சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க, தண்ணி பத்தலைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. புரியுதுங்களா? எனவே விஜய் அவர்களே, இது ஒரு ரிஸ்க். இந்த அபாயத்தில் நீங்கள் தலையை விட்டு மாட்டிக்கொள்ளாதீர்கள். மீண்டும் சத்தியமோதோட நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வொர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம், கார்ப்பரேட், அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.